டேய் மச்சி, என்னடா பண்ணிகிட்ருக்க? இன்னைக்கு என்ன ஹெவியான வேலையா? இதெல்லாம் மச்சான் எனக்கு டிஎல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை கொடுத்துட்டா. ஏன்னா மந்த் எண்டில் அதான் ஃபுல்லாக ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். ஓ சரி சரி, வாடா கேன்டீனுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே மச்சான், வா போகலாம். என்னதான் இருந்தாலும் வேலை தான், மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு வரலாம். வா. இன்னைக்கு மாத கடைசி, நாளைக்கு சேலரி போட போகிறாங்க. சேலரி வந்தோடனே என்ன பண்ணலான்னு இருக்க? நாளைக்கு சேலரி வரட்டும், வா ட்ரீட் வச்சுருவேன். பார்ட்டி தான், ஃபுல் ஆஃப் பார்ட்டி, ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் தான். வாடா மச்சான் வெளில போவோம். சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுல, நீ தான் பார்ட்டி வைக்கிறேன்னு இல்லை, வா போகலாம். போயிட்டுறா, நான் ஃபோனு காசெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், போயிட்டுரு. சரிடா மச்சான், நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம், நீ வா. சும்மா பேச்சு கூப்பிட்றதுக்கெல்லாம் ட்ரீட் வந்துட்டாங்க. இவனுக்கு வைக்கிறதே பெருசு, இதில் கூட வேற ஒருத்தவனை கூப்பிட்டு வந்துட்டான். என்ன பண்ண போகிறாங்களோ. ஜி பார்ட்டி செம்மையாக இருக்குச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுறேன் மச்சான். இப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது மச்சான், ஸ்ட்ரெஸ் அவுட்டு வெளில வந்த மாதிரி இருக்குது. நீ பில்லை பே பண்ணி நாங்கள் கிளம்புறோம். A few moments later. சார் இந்தாங்க பில்லு. It was at this moment he knew he fucked up. இந்தாங்க சார் பில்லு, பெரிய காசு. பாதி சம்பளத்தை காலி பண்ணிட்டாங்க, பாட்டின்ற பேரில் முடிச்சு விட்டாங்க. போங்க. Next day. இந்த மாதம் வாடகையை கொடுங்க சார். தம்பி பால் முடிக்க சாமி காசை கொடுப்பா. நான் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன், இஎம்ஐ காசை கொடுங்க சார். இந்தாங்க சார், உங்கள் 3 பேருக்கும். 3 weeks later. என்னடா மச்சான், அடுத்த பார்ட்டியா? அதிசயமாக எங்கள் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கு. மச்சான் காசெல்லாம் காலி வச்சா கொஞ்சம் உதவி பண்ணுறேன். சுத்தமாக காசு இல்லை, கடனாக கூட அடுத்த மாதம் திரும்பி கொடுத்துட்றேன். மச்சான் ஒரு 2 days பேக் கேட்டிருந்தேன், என்கிட்ட காசு இருந்ததுடா. தெருவில் வந்து கேட்குறேடா, என்கிட்ட காசு இல்லை மச்சான். எனக்கே இப்போ ஃபுல் டைட்டாக இருக்குது, மன்னிச்சுக்கூட, என்னால் கொடுக்க முடியாது. Flashback. ஏன் மலையில இன்னைக்கு ஷாப்பிங்க்கு போகலாம். நம்ம அக்கௌண்ட்டில் தான் 50,000 ரூபா இருக்குல்ல, அதே மாதிரி பீரோவில் ஒரு 30,000 இருக்குது. அதை வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ்க்கான வச்சுக்கலாம். End of flashback. என்னால் கொடுக்க முடியாது. என்னடா மச்சான், பார்ட்டி வைக்கல, அது வைக்கல, இது வைக்கலாம், ஜாலியாக கூத்துருச்சிங்க. அப்போ கேட்டால் உதவி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ற. இப்போ காசு இல்லைன்ற மச்சான், பார்த்தியா கழட்டி விட்டு. என்னாலுமா ரொம்ப மோசமாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். மச்சான் சாரிடா, என்கிட்ட காசு இல்லை, என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சாரி. இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு ப்ளீஸ். A few minutes later. சேலரி கிரெடிட் ஆனோடனே பார்ட்டியில் 2 லட்சம்னு பாதி காசை ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிடலானுங்க. மீதி காசு லோனு, இஎம்ஐ, கிராசரி, ரெண்ட்டுன்னு போயிடுது. மாதத்தில் 3வது வாரத்துக்குள்ளே தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. 3வது வாரம் வந்தாலே கடன் கேட்குற மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்கிட்ட போய் கடன் கேட்டால் அவன் இல்லைன்றான். சரி இல்லாதவன்னா விட்டுறலாம், இருக்கவனும் இல்லைன்றான். சரி நம்ம கடன் கொடுத்தவன் தான் கொடுப்பான்னு பார்த்தா அவனு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் அடுத்த மாதம் வா, நாளைக்கு வா, நாளானைக்கு வான்னு ஏமாத்துறான். இதே மாதிரி ஒரு பக்கம் விலைவாசி ஏறிட்டுருக்கு, ஒரு பக்கம் கடன் ஏறிட்டுருக்கு. இப்படியா போனால் எங்கே போகணும்னு தெரிய மாட்டேங்குது. செலவு ஒரு பக்கம், வரவு ஒரு பக்கம், ரெண்டுக்குமே கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது.